மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களே, அமைச்சர் பெருமக்களே, மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்களே, முன்னாள் முதலமைச்சர் அவர்களே, முன்னாள் அமைச்சர்களே, மூத்த உறுப்பினர்களே மற்றும் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள். இந்த பேரவையில் இன்று விவாதிக்கப்படும் பொருள் ஒரு தேர்வு முறையை பற்றியது மட்டுமல்ல. தமிழ்நாட்டின் சமூக நீதி, மாணவர்களின் எதிர்காலம், கல்வி சமத்துவம், மாநில உரிமை மற்றும் இந்திய கூட்டாட்சி தத்துவத்துடன் தொடர்புடைய மிக முக்கிய பிரச்சனையாகும். மருத்துவ கல்வி என்பது வெறும் தொழில்முறை கல்வி மட்டுமல்ல, அது மனித உயிர்களை காப்பாற்றும் உன்னத பணிக்கான கல்வி ஆகும். அந்த கல்விக்கான வாய்ப்பு பொருளாதார வசதி உள்ளவர்களுக்கு மட்டுமல்லாமல் திறமையும் அர்ப்பணிப்பும் கொண்ட ஒவ்வொரு மாணவருக்கும் சமமாக கிடைக்க வேண்டும் என்பதே தமிழ்நாடு அரசின் நிலைப்பாடாகும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழ்நாடு பல்லாண்டு காலமாக சமூக நீதியை அடிப்படையாக கொண்ட கல்வி கொள்கையை வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்திய மாநிலமாகும். 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு மதிப்பெண்களின் அடிப்படையில் மருத்துவ மாணவர் சேர்க்கை வழங்கப்பட்ட காலத்தில் கிராமப்புற ஏழை மாணவர்கள், அரசு பள்ளி மாணவர்கள், முதல் தலைமுறை பட்டதாரிகள், சமூக ரீதியாக ஒடுக்கப்பட்ட பிரிவினரை சேர்ந்த மாணவர்கள் ஆகியோருக்கு மருத்துவ கல்வியில் குறிப்பிடத்தக்க வாய்ப்புகள் கிடைத்தன. அந்த கொள்கையின் பலனாகவே இன்று இந்தியாவில் சிறந்த பொது சுகாதார கட்டமைப்பை கொண்ட மாநிலங்களில் தமிழ்நாடு முன்னணியில் திகழ்கிறது. தாய் மற்றும் குழந்தை நலம், தடுப்பூசி திட்டங்கள், அவசர மருத்துவ சேவை, உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை போன்ற பல துறைகளில் தமிழ்நாடு தொடர்ந்து முன்னுதாரணமாக விளங்குகிறது. இந்த வெற்றிக்கு அடித்தளம் சமூக நீதி, சம வாய்ப்பு, மாணவர்களின் 12 வருட பள்ளி கல்வியை மதிக்கும் சேர்க்கை முறை ஆகிய அனைத்தும் தான். ஆனால் நீட் அறிமுகமான பிறகு இந்த அடிப்படை சமநிலை சீர்குலைந்துள்ளது தமிழ்நாடு அரசு தொடர்ந்து சுட்டிக்காட்டி வருகிறது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஒரு மாணவர் 12 ஆண்டுகள் பள்ளியில் கற்ற கல்வியை விட ஒரு நாளில் நடைபெறும் ஒரு தேர்வு அவரது எதிர்காலத்தை தீர்மானிக்க கூடாது. இது கல்வியின் உண்மையான நோக்கத்திற்கும் பள்ளி கல்வியின் மதிப்பிற்கும் முரணானதாகும். நீட் தேர்வு நடைமுறையில் தனியார் பயிற்சி மையங்கள் தான் பெரிதும் பயன்பெறுகின்றன. பல குடும்பங்கள் தங்களது குழந்தைகளின் நீட் பயிற்சிக்காக பெரும் தொகையை செலவழிக்க வேண்டிய நிலை உருவாகியுள்ளது. பொருளாதார வளம் கொண்ட குடும்பங்களைச் சேர்ந்த மாணவர்களுக்கு இது கூடுதல் வாய்ப்பை வழங்குகிறது. ஆனால் அதே சமயம் கிராமப்புற மாணவர், அரசு பள்ளி மாணவர், தினக்கூலி தொழிலாளியின் குழந்தை அல்லது விவசாயியின் குழந்தை அதே அளவிலான பயிற்சியை பெற முடியுமா என்பதுதான் தமிழ்நாடு எழுப்பும் அடிப்படை கேள்வியாகும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழ்நாடு அரசு மேற்கொண்ட விரிவான ஆய்வுகளும் மருத்துவ மாணவர் சேர்க்கையில் கிடைத்த நேரடி அனுபவமும் தெளிவாக காட்டுவது என்னவென்றால், நீட் தேர்வு சமூக மற்றும் பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளை குறைப்பதற்கு பதிலாக அவற்றை மேலும் அதிகரித்துள்ளது. இந்த அரசு எந்த மாணவரின் கனவையும் பறிக்க விரும்பவில்லை. மாறாக திறமை உள்ள ஒவ்வொரு மாணவரின் கனவும் அவர்களின் குடும்ப பொருளாதார பின்னணி காரணமாக தடைபடக்கூடாது என்பதற்காகவே போராடுகிறது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மருத்துவர்கள் நகரங்களில் மட்டும்தான் தேவை என்பதில்லை. கிராமங்களிலும் மலைப்பகுதிகளிலும் தொலைதூர பகுதிகளிலும் தேவைப்படுகிறார்கள். கிராமப்புறத்தை சேர்ந்த மாணவர்கள் மருத்துவ கல்வி பெற்று மீண்டும் தங்கள் சமூகத்திற்கே சேவை செய்வதுதான் தமிழ்நாட்டின் சுகாதார அமைப்பின் வலிமையாக இருந்துள்ளது. அந்த சங்கிலி பலவீனம் அடையக்கூடாது என்பதே இந்த அரசின் கவலையாகும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த நீட் பிரச்சனை கல்வியுடன் மட்டுமல்ல, கூட்டாட்சியுடனும் தொடர்புடையது. நம் இந்திய அரசியலமைப்பு சட்டம் மாநிலங்களுக்கு அவர்களின் தேவைகளுக்கு ஏற்ப கல்வி கொள்கைகளை வடிவமைக்கும் பொறுப்பையும் உரிமையையும் வழங்கியுள்ளது. தமிழ்நாட்டின் வரலாறு, சமூக அமைப்பு, கல்வி முன்னேற்றம் மற்றும் மருத்துவ தேவைகள் ஆகியவை நாட்டின் பல பகுதிகளில் இருந்து மாறுபட்டவை. எனவே ஒரே மாதிரியான கொள்கை எல்லா மாநிலங்களுக்கும் சமமான விளைவுகளை ஏற்படுத்தும் என்று கருத முடியாது. தமிழ்நாடு ஒன்றிய தரநிலைக்கு எதிரானது அல்ல. தமிழ்நாடு வெளிப்படைத்தன்மைக்கு எதிரானது அல்ல.
தமிழ்நாடு திறமைக்கு எதிரானது அல்ல. ஆனால் அதே சமயம் சமூக நீதியை பாதிக்கும், சம வாய்ப்பை குறைக்கும், மாநிலங்களின் தனித்துவத்தை புறக்கணிக்கும் எந்த ஒரு முயற்சியையும் எந்த ஒரு தேர்வையும் ஏற்க முடியாது என்பதே இந்த அரசின் நிலைப்பாடாகும். நீட் தேர்வுதான் தகுதிக்கான எல்லை என்றோ அளவீடு என்றோ யாரும் நினைக்கவே தேவையில்லை. நீட் தேர்வில் தேர்ச்சி பெற இயலவில்லை என்றால் அந்த மாணவர்கள் தகுதி குறைபாடு உள்ள மாணவர்கள் என்று அர்த்தம் கொள்ள தேவையில்லை. ஆனால் நீட் தேர்வில் தேர்ச்சி பெறாமல் போனால் அதை ஒரு குறைபாடாக கருதி மிகுந்த மன உளைச்சலுடன் ஆளாகும் சூழலும் நிலவுகிறது. சிலர் தங்களது உயிரை மாய்த்து கொண்ட துயர சம்பவங்கள் கூட தமிழகத்தில் நிகழ்ந்துள்ளன. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த சட்டமன்றம் ஏற்கனவே பலமுறை நீட் விலக்கு கோரி தீர்மானங்களை நிறைவேற்றியுள்ளது. மருத்துவ மாணவர் சேர்க்கை தொடர்பாக மாநிலத்திற்கு விலக்கு வழங்க சட்ட முன்வடிவையும் நிறைவேற்றி அனுப்பியுள்ளது. அவை அனைத்தும் தமிழ்நாட்டு மக்களின் ஜனநாயக விருப்பத்தை பிரதிபலிப்பவை. இந்த பேரவையின் ஒருமித்த குரலை ஒன்றிய அரசு மதிக்க வேண்டும். மாநிலங்களின் உரிமையை மதிப்பதே கூட்டாட்சியின் அடிப்படை. தமிழ்நாட்டின் சமூக நீதி மரபையும் கல்வி முன்னேற்றத்தையும் மருத்துவ சேவை மாதிரியையும் பாதுகாக்க வேண்டியது காலத்தின் கட்டாயமாகும். நீட் தேர்விலிருந்து மாநிலத்திற்கு விலக்கு அளிக்கும் வகையில் தமிழ்நாடு இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான சேர்க்கை சட்டம் முன் வடிவை தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை 2021 ஒருமனதாக நிறைவேற்றி இருந்தும் மேதகு குடியரசுத் தலைவர் அவர்களால் அச்சட்டம் முன் வடிவிற்கு ஏற்பிசைவு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, 2026 மே 3 அன்று நடைபெற்ற நீட் தேர்வானது கேள்வித்தாள் கசிந்த குற்றச்சாட்டுகளுக்கு பிறகு ரத்து செய்யப்பட்டது. பின்னர் 2026 ஜூன் 21 அன்று மறு தேர்வு நடத்தப்பட்டது. கேள்வித்தாள் முன்கூட்டியே வெளியானதால் தேர்வின் நேர்மை மற்றும் நம்பிக்கை தன்மையை குறித்து நாடு முழுதும் கேள்விகள் எழுந்தன. அதனை தொடர்ந்த போராட்டத்தின் விளைவாக ஒன்றிய கல்வி அமைச்சர் தன் பதவியை ராஜினாமா செய்ததுடன் தேர்வு அமைப்பை முழுமையாக சீர்திருத்துவதற்கு புதிய பணிக்குழு ஒன்றும் ஒன்றிய அரசால் அமைக்கப்பட்டது. மேலும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நிதி ஆயோக்கின் 11வது ஆளுநர் குழு கூட்டத்தில் நீட் தேர்வு கிராமப்புற மற்றும் சமூக பொருளாதாரத்தில் பின்தங்கிய குடும்பங்களைச் சேர்ந்த மாணவர்களை பாதித்துள்ளதை சுட்டிக்காட்டி அத்தேர்வுக்கு தமிழ்நாடு எதிர்ப்பு தெரிவிப்பதையும் 12ஆம் வகுப்பு மதிப்பெண்களின் அடிப்படையில் MBBS, BDS மற்றும் ஆயுஷ் படிப்புகளில் மாநில ஒதுக்கீட்டு இடங்கள் அனைத்தையும் நிரப்ப தமிழ்நாட்டிற்கு அனுமதி வழங்க வேண்டும் என்பதையும் ஒன்றிய அரசிடம் வலியுறுத்தி உள்ளார்கள். இவை அனைத்தையும் கருத்தில் கொண்டு சமூக நீதி மற்றும் சம வாய்ப்பை உறுதி செய்யும் வகையில் தேசிய மருத்துவ ஆணைய சட்டம் 2019, இந்திய மருத்துவ முறைகளுக்கான தேசிய ஆணைய சட்டம் 2020, ஹோமியோபதிக்கான தேசிய ஆணைய சட்டம் 2020 மற்றும் தொடர்புடைய பிற மைய சட்டங்களில் தேவையான திருத்தங்களை மேற்கொண்டு நீட் நுழைவு தேர்வு முறையை ரத்து செய்து 12ஆம் வகுப்பு பொது தேர்வு மதிப்பெண்களின் அடிப்படையில் மாநில அரசே மருத்துவ மாணவ சேர்க்கை நடத்தி கொள்ள வழிவகை செய்ய வேண்டும். நீட் பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு கல்வி என்ற பொருண்மையை பொது பட்டியலில் இருந்து மானிய பட்டியலுக்கு மீண்டும் மாற்றுவதுதான். அவ்வாறு மாற்றம் செய்யப்படும் வரை இடைக்கால தீர்வாக ஒரு கருத்தை, ஒரு புதிய சிந்தனையை ஆட்சிக்கு வரும் முன்பே கல்வியாளர்கள் மற்றும் அரசியல் சாசன சட்ட வல்லுநர்களின் பரிசீலனைக்காக நம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் முன்வைத்திருந்தார். கல்வி தொடர்பாக மாநிலங்கள் ஏற்றும் சட்டங்களுக்கு முன்னுரிமை வழங்கும் வகையில் சிறப்பு பொதுப்பட்டியல் ஒன்றை கூடுதலாக உருவாக்கலாம் என்பதே அந்த கருத்து. ஒரு ஆக்கப்பூர்வமான மற்றும் ஆரோக்கியமான விவாதம் நடந்தால் நிச்சயம் வழி பிறக்கும் என்பதே நம் முதல்வரின் எண்ணம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இன்று நாம் கொண்டு வரும் தீர்மானத்தின் மூலம் வைக்கப்படும் கோரிக்கை அரசியல் சார்ந்த கோரிக்கை அல்ல. இது தமிழ்நாட்டின் மாணவர்களின் எதிர்காலம் குறித்த கோரிக்கை. இது சமூக நீதி குறித்த கோரிக்கை. இது அரசியலமைப்பின் கூட்டாட்சி தத்துவத்தை பாதுகாக்கும் கோரிக்கை. இது ஒவ்வொரு திறமையான மாணவருக்கும் சமமான வாய்ப்பை வழங்க வேண்டும் என்ற மனிதநேய கோரிக்கை. இதனை அடிப்படையாக கொண்ட தீர்மானத்தை இப்பொழுது நான் முன்மொழிவதில் ஒரு மருத்துவராக, குறிப்பாக நீட் தேர்வு எழுதாமல் மாநில சேர்க்கை முறைப்படி மருத்துவ படிப்பில் சேர்ந்த மருத்துவர் என்ற முறையிலும்
ஐஆர்எஸ் பணிக்கு முன் 5.5 ஆண்டுகள் ஒரு கிராமத்தில் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மருத்துவராக பணியாற்றுவன் என்ற முறையிலும் மிகுந்த பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகிறேன். இந்த தீர்மானத்தை ஒருமனதாக நிறைவேற்றி தர வேண்டும் என அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களையும் கேட்டுக்கொள்கிறேன். தீர்மானம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தேசிய தகுதி மற்றும் நுழைவுத் தேர்வு முறை அதாவது நீட் சமூக நீதி, சமத்துவம் மற்றும் மாநிலங்களின் உரிமைகளுக்கு எதிரானது என்று தமிழ்நாடு அரசு தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது. தமிழ் வழியில் கல்வி பயிலும் மாணவர்கள், கிராமப்புற மற்றும் சமூக பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவர்கள் ஆகியோரின் மருத்துவ கல்வி வாய்ப்புகளை இத்தேர்வு முறை பெரிதும் பாதிக்கிறது. நீட் தேர்வானது வரம்பின்றி அதிக அளவில் கட்டணம் வசூலிக்கும் பயிற்சி மையங்கள் பெருகுவதற்கு வழிவகுத்துள்ளது. மாணவர்களின் கவனத்தை பள்ளி பாடத்திட்டத்தை பயில்வதிலிருந்து திசை திருப்பி நீட் பயிற்சியில் மட்டுமே முழு கவனத்தை செலுத்த கட்டாயப்படுத்துகிறது. 12 ஆண்டுகள் பள்ளி கல்வியை புறந்தள்ளி ஒரு நாள் நுழைவுத் தேர்வே மாணவர்களின் உயர்கல்வியை தீர்மானிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. நீட் தேர்விலிருந்து மாநிலத்திற்கு விலக்கு அளிக்கும் வகையில் 2021 ஆண்டு தமிழ்நாடு இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான சேர்க்கை சட்ட முன்வடிவை தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை ஒருமனதாக நிறைவேற்றி இருந்தும் மேதகு குடியரசுத் தலைவர் அவர்களால் அச்சட்ட முன்வடிவிற்கு ஏற்பிசைவு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. தொடர் வினாத்தாள் கசிவுகள் மற்றும் முறைகேடுகளால் நீட் இளநிலை 2026 தேர்வு ரத்து செய்யப்பட்டு மறுதேர்வு நடத்தப்பட்ட நிலையில் லட்சக்கணக்கான மாணவர்களுக்கு சொல்லொன்னா துயரமும் இளம் மாணவர்கள் உயிரிழப்பும் ஏற்பட்டு நாடு முழுவதும் உள்ள மாணவர்களின் நம்பிக்கையை இத்தேர்வு முறை முற்றிலும் இழந்துள்ளது. எனவே இத்தேர்வு முறை அகற்றப்பட வேண்டும். நீட் தேர்வுகளில் தொடர்ந்து நிகழ்ந்து வரும் முறைகேடுகளை கருத்தில் கொண்டு நீட் நுழைவுத் தேர்வு முறையை ரத்து செய்யும் வகையில் 2019 ஆண்டு தேசிய மருத்துவ ஆவண சட்டம், 2020 ஆண்டு இந்திய மருத்துவ முறைகளுக்கான தேசிய ஆணைய சட்டம், 2020 ஆண்டு ஹோமியோபதிக்கான தேசிய ஆணைய சட்டம் மற்றும் தொடர்புடைய பிற மைய சட்டங்களில் தேவையான திருத்தங்களை ஒன்றிய அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை ஒருமனதாக வலியுறுத்துகிறது. இதன் மூலம் மாணவர்கள் 12ஆம் வகுப்பு தேர்வில் பெறும் மதிப்பெண்களின் அடிப்படையில் மாநிலத்தில் மருத்துவ மாணவர் சேர்க்கையை மேற்கொள்ள இயலும் என்னும் தீர்மானத்தை மொழிகிறேன்.